Oneplus அவங்களோட டேப்லெட் சீரியஸில் பேட் லைட் அப்படிங்கிற புது டேப்லெட் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த டேப்லெட் ஒர்த்தா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒன்ப்ளஸ் பேடில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைனில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. பேட் லைட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 11 inches ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்திங்கன்னா 90 Hz அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 Hz. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ பெரிய டேபுக்கு வெறும் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபுல் HD ப்ளஸோ இல்லை அப்படின்னா 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய டேப்லெட்டுக்கு HD கொடுக்குறது டிஸ்பிளே ஷார்ப்பாக இருக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் இந்த டேபோட ப்ராசரை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G100 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசர் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் மீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுவீங்க, இல்லை புக்ஸ் அதிகமாக ரீட் பண்ணுவீங்க, இல்லை நோட்ஸ் அதிகமாக எடுப்பீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராசர் போதுமானது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB ரேமும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோ கால்ஸ் பேசுகிறதா கூட அந்த 5 மெகாபிக்சலோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிய போகிறது இல்லை. ஸோ இதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த டேபோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9340 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த ஃபோனில் ஃபேஷியல் சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த மாடல் வந்து ஒய்ஃபைலேயே அவைலபிளாக இருக்குது, 4G வேரியண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த 4G அண்ட் ஒய்ஃபை நீங்கள் ஆப்ஷனாக வாங்கிக்கலாம். அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே குவாட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹைரஸ் ஆடியோ ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு ஆடியோ இந்த டேப்ல வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு, அதாவது 6GB RAM 128GB வேரியண்ட், இது வந்து ஒய்ஃபை மட்டும்தான் 15,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு LTE ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் 4G டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட் 17,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 2000 ரூபீஸ்க்கான இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த டேப்லெட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே அது வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு ஷார்ப்பாகவும் இருக்க போகிறது இல்லை. அதை தொடர்ந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை புக்ஸ் ரீட் பண்ண போகிறீங்கன்னா மேபி இந்த டேப்லெட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அமேசான் மூலமாக இந்த டேப்லெட் வாங்கிக்க முடியும். சப்போஸ் இந்த டேப்லெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா August 1 இந்த டேப்லெட் உங்களால் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டேப்பை வாங்குவீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.